டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வுக்கான அதாவது யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் அந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க? அதே மாதிரி இந்த பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிள்? உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிஜி ப்ளஸ் பிஎடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவர உள்ளது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ஒர்க்கை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெட் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி 9 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வுக்கான அதாவது யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் அந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க? அதே மாதிரி இந்த பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிள்? சேம் டைம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச அந்த பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டெய்லியுமே என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணாமல் பொறுமையாக இருங்க. கூடிய விரைவில் உங்களுடைய கைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கிடைக்கும். நீங்களுமே ஒரு பள்ளியில் அரசு பணியில் வந்து அமர போகிறீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் 1 எழுதுனீங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். அது நியமன தேர்வு. நீங்கள் பேப்பர் 2 எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கையில் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாம் அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். சரியா? ஸோ இதுக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. டெட் எக்ஸாமில் பேப்பர் 2 கிளியர் பண்ணி உங்ககிட்ட அந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நியமன தேர்வு பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள், யூஜி டிஆர்பிக்கு வந்து எலிஜிபிள். ஓகே. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் பார்த்துருப்பீங்க, பட்ஜெட்டில் முதுநிலை ஆசிரியர் அதாவது பிஜிடிஆர்பி தென் யூஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வந்து வேக்கன்சி இருக்குது. நாங்கள் வந்து கூடிய விரைவில் அறிவிப்பை வந்து வெளியிடுவோம், காலியிடங்களை வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிஜி ப்ளஸ் பிஎடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவர உள்ளது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அதே மாதிரி இல்லை நான் வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமில் பேப்பர் 2 பாஸ் பண்ணி என்கிட்ட எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஜி டிஆர்பிக்கான வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 841 காலியிடங்கள் இருக்குது. இந்த 841 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வேண்டாம். நல்ல வேக்கன்சி தான். ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி. நிறைய பேர் வந்து 2013, 17, 2019 இந்த மாதிரி டெட்டில் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கரண்டில் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் நல்ல நாலேஜாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய நியமன தேர்வு அதாவது பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பிக்கான பாடத்திட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி மேஜரில் இருந்து மட்டுமே 150 கொஸ்டின் வந்து கேட்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து 10th புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட்டு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்து அந்த புக்கை மட்டும் படித்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 6 to 12 வரைக்கும் நான் தமிழ் புக்கை மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். ஏன்னா போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும்
ஒரு கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். சிலபஸில் இருந்து தான் கேட்பாங்க. பட் இருந்தாலுமே டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை நல்லா வெல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி தனித்தனி பாடத்திட்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி. அப்போது இந்த 8 பாடம் இருக்குது அப்படின்னா 8 பாடத்துக்குமே வந்து தனித்தனி பாடத்திட்டம் இருக்குது. ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து 10 அலகுகள் இருக்கும். அந்த 10 அலகுல இருந்து 150 வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. அந்த 150 வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ஒரு 95க்கு மேலே, ஒரு 100 டன்னுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். சரியா? அதை விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது, இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க, என் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொல்கிறாங்க, என் சொந்தக்காரங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஆர்பியை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாம், அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சு ஒரு 4 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீயை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கிரிட்டிசிஸ் இருந்துச்சு, அதையுமே சரி பண்ணி அந்த ஆன்சர் கீ சேலஞ்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாமுக்கான அறிவிப்புமே வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் அவங்களுடைய ஒர்க்கை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெட் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி, இந்த மாதிரி போட்டித் தேர்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த கவர்மெண்ட் இப்படி தான் இருக்குது, நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய கனவுக்காக நீங்கள் போராடலை அப்படின்னா யாருமே வந்து போராட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நம்மளை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய கனவுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், நம்ம முயற்சி பண்ணுறோம், டெய்லியுமே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்ம பணியில் அமரலாம். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி 9 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். சேம் டைம் நீங்கள் ஃபுல் பேக்கேஜாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஃபர்தராக வந்து ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, யூஜி டிஆர்பிக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்காக தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேஜும் அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட் பேஜ் மட்டுமே இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ டெஸ்ட் பேஜ்னா டெஸ்ட் மட்டும் அப்டேட் ஆகும். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ், நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி 7 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துலையுமே வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் படித்தும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படித்துமே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு இந்த அகாடமி போனால் பாஸ் பண்ணிடலாம், அந்த அகாடமி போனால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டுக்கதையை நம்பி ஏமாந்துடாதீங்க. எங்கே போனாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமி வந்தாலுமே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் இந்த அகாடமி வந்து போன வருஷம் இவ்வளோ ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க, அதனால் அங்கே போனால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க. நம்ம அகாடமி வந்தாலும் சரி, நீங்கள் வேற ஒரு அகாடமி போனாலும் சரி, நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி எந்தெந்த யூனிட் இருக்குது, அதை எப்படி படிக்கணும், ஃபர்தராக வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ யூஜி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, அதாவது பேப்பர் 2 பாஸ் பண்ணி நான் நியமன தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக நீங்கள் பயிற்சியில் இணையலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஜி டிஆர்பிக்கான டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான ஃபர்தராக எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி
நியமன தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.